windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. The one. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக எம்டிஆர் குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதே இந்த இதுதான். அதை எப்படி பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எங்களதும் கொஞ்சம் பார்த்துருங்களேன். இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி குலாப் ஜாமுன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பவுடரை நம்ம கொட்டிடலாங்க. அதுக்கு கொஞ்சம் சூடான பால்லையும் பிசையலாம், இல்லை தண்ணி வச்சு கூட பிசையலாம். இது பார்த்திங்கனாக்கா என்னுடைய பொண்ணு பண்ணுறா. அவள் முதல் தடவை இந்த மிக்சரை வச்சு இந்த பண்ணிகிட்ருக்கா. நான் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் சுடு தண்ணியும் ஊற்றியும் பிசைஞ்சிக்க சொன்னேன். அதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க. இதுலேயே பவுடர் வாங்கிட்டோம், குலாப் ஜாமுன் பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லை. இதில் அந்த பிசைஞ்சு இந்த உருண்டையை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்ட் பண்ணாதாங்க அதை போட்டு பொரித்து வெளியே வரும்போது நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் வரணும். இது கூட கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டால் தான் பார்த்திங்கனாக்கா அதோட இதுவே ஸ்மெல்லே இன்னும் கொஞ்சம் நல்லா அது ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு எந்த இது இருந்தாலும் நல்லா பிசையணுங்க. அந்த டோ நல்லா பிசைஞ்சு ரெடி ஆகணும் இல்லையா, அதனால் நல்லாவே பிசைஞ்சிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு வேலையில் இருக்கிறோன்னுட்டு இது ஏனோ தானோன்னு பண்ண முடியாது. பவுடர் கிடச்சிச்சு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம நல்லாவே பிசைஞ்சு அதை நல்ல ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்ச நேரம் ஊற விடலாம். ஒரு 1 hour அந்த மாதிரி நீங்கள் ஊற விட்டுட்டு கொஞ்சம் நெய் பூசி அப்படியே வச்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1 hour நான் ஊறியாச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டையை பிடிக்கணும். இப்போ ஊறிட்டதை சாஃப்டாக ஆயிடுச்சு. அது நல்லா சாஃப்ட் ஆகிட்டாலும் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அது பிறகு இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. நல்லா உருண்டையை இந்த மாதிரி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்கணும். ஒன்று கூட பார்த்திங்கன்னா விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன். கொஞ்சம் மிதமான சூடு வச்சுக்கோங்க. அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டு திரண்டு வரும். இல்லைன்னாக்கா ஒன்று பிரிஞ்சும் வந்துடும். அதனால் அந்த போடும்போதே பார்த்திங்கன்னா பார்த்து போடணும். இது அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை பாகுக்கு தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சுட்டு நான் ஒரு அரை, இப்போ இது பெரிய எப்படி சொன்னிங்கன்னா பெரிய பாத்திரத்தில் ஒரு 1/2 கிலோ சர்க்கரை போட்டிருக்கோம். 1/2 கிலோ சர்க்கரை போட்டு அது கரைச்சல் வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த திதிப்பு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சர்க்கரையை நீங்கள் போட்டுட்டு நான் வடிகட்டிடுவேன். ஏன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சர்க்கரையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கருப்பு துகள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கரைச்சி விட்டுட்டு நீங்கள் அதை வடிகட்டிட்டு அது பிறகு நீங்கள் அதை கலந்துக்கலாம். இப்போ நல்ல சர்க்கரை பாகு வரும்போது ஏலக்காய் பொடி நான் தூவி விட்டுடுறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி பொரித்து எடுத்ததில் இப்போ பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே வரோம். 1 2 அப்படியே